போன தமிழரசனை நீதான் கண்டுபிடிக்கணும். நானா? எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இதுவரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா? இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா? இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம்பு கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம்பு வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். யோ, உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு பிள்ளை பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு